ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் டாபிக் பத்தி பேச போறோம். என்னன்னா வந்து த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட். ஒரு காலத்துல வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து அன்பீட்டபிளான டீமா இருந்தது கிரிக்கெட்ல அண்ட் மோஸ்ட் ஃபியர்டா இருந்தது. அதாவது எல்லா டீமும் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமை பார்த்து பயந்தாங்க. அது ஏன்னா அவங்க கிட்ட இருந்த வேர்ல்ட் கிளாஸ் போலர்ஸும் டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேனும் வந்து அவ்வளோ டேலண்டடா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சுச்சுவேஷன் பார்த்தா வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு வேர்ல்ட் கப்க்கு வந்து குவாலிஃபை ஆகிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் டாப்புக்கு போனாங்க அண்ட் எப்படி வந்து டாப்ல இருந்து திரும்பி பாட்டம்க்கு வந்தாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் வந்து எங்க இருக்குன்றத பத்தி பார்த்துடலாம், மேப்ல எங்க இருக்குன்ட்டு. ஏன்னா அதுவே வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு தனி கண்ட்ரி கிடையாது. அது வந்து ஒரு 10 to 15 ஐலாண்ட் கண்ட்ரிஸ் சேர்ந்ததா வந்து அதை வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 10 to 15 ஐலாண்ட் கண்ட்ரிஸ் எங்க இருக்குன்னா வந்து கரீபியன் சி அப்படின்னு ஒரு சி இருக்கும். நார்த் அமெரிக்காக்கும் சவுத் அமெரிக்காக்கும் நடுவில் இருக்கும். அந்த சீல வந்து ஒரு 10 to 15 ஐலாண்ட் நேஷன்ஸ் இருக்கும். அந்த ஐலாண்ட் நேஷன்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் அப்படின்றது வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆஃப் த வெஸ்ட் இண்டீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல என்டர் ஆனது பார்த்தீங்கன்னா 1928 தான். ஆனால் கிரிக்கெட்ல எப்போ ரைஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா தான், அந்த 60s 1960s அண்ட் 1970s அப்புறமா தான் கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்போர்ட்டா மட்டும் பார்க்கப்படலை. அது வந்து ஒரு வே ஆஃப் ஷோயிங் ப்ரைட் அண்ட் யூனிட்டியா இருந்தது. இந்த 1960s அண்ட் 70sலாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ். லைக் கார்ஃபீல்ட் சோபர்ஸ், கிளைவ் லாய்டு, விவ் ரிச்சர்ட்ஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட பயங்கரமான பேஸ் போலிங்கும் அவங்களோட அக்ரெசிவான பேட்டிங்கும் தான் வந்து இவங்கள ஒரு பெரிய டேஞ்சரஸான டீமா வந்து உருவாக்குச்சு அந்த டைம்ல. ஆனா அவங்களோட ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து இந்த மிட் 1970sல தான் வந்தது. அப்பதான் வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப், ஃபர்ஸ்ட் ஓடிஐ வேர்ல்ட் கப் வந்து நடந்தது 1975ல தான். அப்போ வந்து கிளைவ் லாய்ட் தான் வந்து கேப்டன் பண்ணாரு இந்த டீமை. அண்ட் அவருக்கு வந்து ஒரே ஒரு கோல் தான் இருந்தது, எப்படியாவது வந்து வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கணும் அப்படின்றது தான். அண்ட் அதையும் பண்ணாரு, அதுவும் 2 வாட்டி பண்ணாரு தொடர்ந்து. அங்கிருந்து தான் அவங்களோட கோல்டன் எரா வந்து ஆரம்பிச்சது கிரிக்கெட்ல. ஸோ 1970sல இருந்து ஏர்லி 1990s வரைக்கும் வந்து வெஸ்ட் இண்டீஸோட கோல்டன் எரானே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சது வந்து 1975 வேர்ல்ட் கப்ல தான். 1975 வேர்ல்ட் கப் அவங்க வந்து ஜெயிச்சாங்க. 1979 வந்து ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷனே இல்லை, எல்லா டீமையும் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 1980ல இருந்து 1995 வரைக்கும் அவங்களோட ஹோம்ல வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் கூட அவங்க தோக்கல. அண்ட் அவங்களோட மெயினான ஸ்ட்ரெங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ஃபாஸ்ட் போலிங்கும் அவங்களோட எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங்கும் தான். ஃபாஸ்ட் போலிங்ல பாத்தீங்கன்னா வந்து மைக்கேல் ஹோல்டிங், ஆண்டி ராபர்ட்ஸ், ஜோல் கார்னர், மால்கம் மார்ஷல், கர்ட்லி ஆம்பரோஸ், கர்ட்னி வால்ஷ், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் போலிங் யூனிட் வந்து பயங்கரமா வச்சிருந்தாங்க. அண்ட் எல்லாருமே வந்து ஒரு டெரர் பீஸ் தான். ஸோ அவங்க கிட்ட ஆடுறதுக்கே வந்து பயப்படுவாங்க பேட்ஸ்மேன்லாம். அண்ட் ஹெல்மெட் இல்லாத காலத்துலலாம் வந்து இன்னும் மோசமா இருந்தது. அண்ட் அவங்களோட எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து விவியன் ரிச்சர்ட்ஸ், கார்டன் கிரீனிட்ஜ், டெஸ்மண்ட் ஹேஸ், கிளைவ் லாய்டு, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அதுக்கப்புறமா லேட்டரா வந்தது தான் வந்து பிரையன் லாராலாம். ஸோ இந்த டைம்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு அன்பீட்டபிளான டீமா இருந்தாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து போலிங்கும் இருக்கு, பேட்டிங்கும் இருக்கு, அண்ட் அவங்க ஃபீல்டிங்லயும் வந்து பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணிருந்தாங்க. அவங்க நல்லா ஃபிட்டா இருந்தாங்க. ஸோ இதனாலேயே வந்து ஃபேன்ஸ் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு, அதாவது வெஸ்ட் இண்டீஸ்ல மட்டும் இல்ல, எல்லா வேர்ல்டு ஃபுல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் இருந்தாங்க இதனாலேயே. ஆனா ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து ஒரு பயம் தான் இவங்களை பார்த்தா. ஆனா இதுக்கு நடுவுலயும் வந்து நம்ம இந்தியா வந்து 1983ல வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டா வந்து ஜெயிச்சதே வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அண்ட் இதுதான் வந்து அவங்களோட மோஸ்ட் டாமினேட்டிங் பேஸ்னே சொல்லலாம் கிரிக்கெட்ல. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நத்திங் லாஸ்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் வந்து லேட் 90sல வந்து அவங்களோட டிக்ளைன் ஆரம்பிச்சது. லேட் 90sல பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து வயசாயிடுச்சு. இந்த விம் ரிச்சர்ட்ஸ், மால்கம் மார்ஷல், கிரீனிட்ஜ், இவங்கெல்லாம் சொன்னல, இவங்களுக்குலாம் வந்து வயசாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் வந்து ரிட்டையர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு அடுத்து வர பிளேயர்ஸ் வந்து அவங்க லெவலுக்கு இல்ல, அதனால கொஞ்சம் வீக் ஆனாங்க வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பேடான கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட இருந்தது. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருந்தது அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட்லாம் நிறைய இருந்தது. சரியா சேலரி கொடுக்கல பிளேயர்ஸுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டில் நடந்துட்டு இருந்தது. அண்ட் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற டீம்ஸ்லாம் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இவங்கெல்லாம் வந்து வேர்ல்ட் கப்ஸ் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1983ல வந்து இந்தியா ஜெயிச்சாங்க, 87ல வந்து ஆஸ்திரேலியா, 92ல வந்து பாகிஸ்தான், 96ல ஸ்ரீலங்கா,
அந்த மாதிரி வந்து ஒரு வேர்ல்ட் கப்பும் ஒரு வினர் வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த கரீபியன் ஐலாண்ட்ஸ்ல வந்து சரியான டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சர் இல்லை அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து சரியா இல்லை கிரிக்கெட்டுக்கு. அண்ட் இதனாலேயே வந்து யங் பிளேயர்ஸை வந்து சரியா குரூம் பண்ண முடியல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாததுனால. அண்ட் இந்த லேட் 90s வந்து பாத்தீங்கன்னா வந்து டீம்லேயே வந்து ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இருந்தாரு. அது யாருன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரயன் லாரா தான். ஸோ அவரு தான் வந்து இந்த 400 நாட் அவுட்லாம் அடிச்சு ஒரு ஹோப் கொடுத்தாரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஆனா ஒரு பிளேயரால ஒரு டீமே வந்து தூக்கிட்டு போய் ஒரு வேர்ல்ட் கப் எல்லாம் ஜெயிக்க முடியாது. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2010க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்தது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்ல. வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து கெயிலு, பொலார்டு, நரையனு, பிராவோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ரைஸ் ஆனாங்க. அதாவது பவர் ஹிட்டர்ஸ்லாம் வந்து நிறைய ரைஸ் ஆனாங்க. T20க்கு ஏற்ற மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா வந்து அவங்களோட T20 டீம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. அவங்களோட ODI அண்ட் டெஸ்ட் டீம் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஆனா அவங்களோட T20 டீம் மட்டும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தது. அதனாலே வந்து அவங்க 2012லயும் 2016லயும் வந்து T20 வேர்ல்ட் கப் வந்து ஜெயிச்சாங்க. ஆனா ODIல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. எந்த அளவுக்கு வீக் ஆயிட்டாங்கன்னா 2023 ODI வேர்ல்ட் கப் அவங்க குவாலிஃபை கூட ஆகல. அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டாங்க. அதுதான் அவங்களோட லோவஸ்ட் பாயிண்ட் இன் கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஸோ எதனால வந்து இவங்க வந்து டெஸ்ட்லயும் ODIலயும் வந்து இவ்வளவு வீக் ஆனாங்கன்னா, ஸோ டேலண்டட் பிளேயர்ஸ்லாம் வந்து IPL, BBL, BPL இந்த மாதிரி வந்து மற்ற லீக்ஸ்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டுக்கு ஆடுறதுக்கு பதிலாக வந்து இந்த லீக்ஸ்ல வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஏன்னா வந்து அவங்களோட கிரிக்கெட் போர்டு வந்து அவங்களுக்கு சரியா வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணல. அண்ட் அங்க வந்து நிறைய பாலிடிக்ஸும் இருந்தது. ஸோ சரி காசு வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு தான் தரலையே, அட்லீஸ்ட் வந்து IPL அண்ட் மற்ற லீக்ஸ்லயும் போய் சம்பாதிச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மற்ற லீக்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டுக்கு ஆடுறதுக்கு பதிலாக. அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து மோட்டிவேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா இங்க வந்து கிரிக்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து மோட்டிவேஷன் குறைஞ்சிருச்சு. அண்ட் டொமஸ்டிக் சிஸ்டமும் வந்து ப்ராப்பராகவே இல்லை. ஒரு யங் பிளேயர் வந்து உள்ள வரணும்னா வந்து அவங்க நர்ச்சர் பண்றதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான சிஸ்டமே இல்லைங்க. ஆனா இன்னமும் வந்து ஹோப் இருக்குன்னு தான் சொல்லணும் ஃபியூச்சருக்கு. கரீபியன்ல வந்து டேலண்ட் நெவர் டைஸ் ஃபார் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கண்கூடாவே பார்க்கலாம். இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நிக்கலஸ் பூரானு, ஷாய் ஹோப், ஷிம்ரன் ஹெட்மயரு, ரொமாரியோ ஷெப்பர்டு அந்த மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து டேலண்டடான பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் இல்லை. அதுதான் வந்து இப்போ லேக் ஆகுது அவங்க வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்ல. நீங்களே கண்கூடா பார்க்கலாம். மற்ற T20 லீக்ஸ்லாம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனா அவங்களோட நேஷனல் டீம்ல வந்து அவங்க வந்து சரியா ஆடுறது இல்லை. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருந்தா வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டால வந்து திரும்ப வந்து ஒரு கம்பேக் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட். ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தாங்க. அவங்க மட்டும் தான் வந்து வேர்ல்ட் கப்னாலே வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு அவங்களுக்கு. ஆனா நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வந்து திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னும் நிறைய காம்படிட்டிவ் டீம்ஸ் இருந்தால் தான் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வந்து திரும்ப வந்து ஒரு கம்பேக் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.